தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவில் காவலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 3வது நாளாக விசாரணையை தொடங்கியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்க கேட்கலாம். ராஜ்மோகன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். காளிகோயிலில் தற்காலிக ஊழியராக அஜித்குமார் என்பவர் வேலை பார்த்து வந்தார். அந்த கோயிலில் சாமி கும்பிட வந்த ஒரு பெண் ஒருத்தவங்க நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து காவல்துறையினர் அஜித்குமாரை அழைத்து சென்று விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் அவர் இறந்து போயிடுறார். இதனை அடுத்து குடும்பத்தில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக சொல்லி நீதிபதி விசாரணை கோரினாங்க. அதையிட்டு நீதிபதி விசாரணை வந்த நிலையில் நேற்று அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் கூப்பிட்டு விசாரித்த நிலையில் இன்று கார்த்தியின் மருத்துவர் அரசு மருத்துவர் கார்த்தியின் அவர்களை கூப்பிட்டு நேரில் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கையிலிருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக ராஜ்மோகன்.